எல்லாருக்கும் வணக்கங்க. தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய அதிசார பயிற்சி காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை, ஐப்பசி மாதத்துக்கு ஐப்பசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரை 47 நாட்கள் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் அதிசாரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். நிறைய பேருடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிக்கிறேனுங்க. கிரக பயிற்சி பலன்களாக இருக்கட்டும், மாத பலன்களாக இருக்கட்டும், வருட பலன்களாக இருக்கட்டும், கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருந்தும் எனக்கு சாதகமான பலன் வரலையே அப்படின்ற ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யுது. என் சுய ஜாதகத்தில் குரு தசை நடக்குது, சுக்கிர தசை நடக்குதுன்னு சொல்கிறாங்க, 9ல் ராகு இருக்குது, குரு இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனாலும் எனக்கு நல்லது நடக்கலையேன்ற ஆதங்கம் சில பேருக்கு இருக்க தான் செய்யுது. நம்ம கும்பிட்ற சாமிக்கு குலதெய்வமாக இருக்கட்டும், இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், உலகத்தில் எந்த சாமிக்கும் நாம் ஒரு கோவில் கட்டி அந்த சாமியை பிரதிஷ்டம் பண்ணுறோம்னா அந்த சாமிக்கு அடியில் ஒரு அஷ்டபந்தனம் ஒன்று செய்து வைப்போம். அது மரபு, நம்ம முன்னோர்களுடைய காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். அந்த கோவிலில் பாசிட்டிவ் எனர்ஜி வரணும், நல்ல சக்திகள் மட்டும் இருக்கணும், தீய சக்திகள் விலகணுன்ற ஒரு அஷ்டபந்தனம் பாதுகாப்பு. நம்ம கும்பிடுற சாமிக்கே நம்ம முன்னோர்கள் அஷ்டபந்தனம் செய்திருக்கிறாங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஏகப்பட்ட எந்திரங்கள் செய்திருக்கிறாங்க. அது எல்லாமே இன்றைக்கி வியாபாரமாகி போச்சு. கோல் எடுத்தவங்க கொண்டக்காரங்க, தடி எடுத்தவங்க தண்டக்காரங்கன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதுதெல்லாம் அவங்களுடைய கர்மா. நம்மளுடைய நேர காலங்கள் சௌகரியமாக இருந்தோம், நாம் படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் இல்லையே, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லையேன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு எந்திரத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு காட்டுறேனுங்க. இது நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காக ஏற்படுத்தி கொடுத்த அற்புதமான எந்திரம். இந்த 7 குதிரைகள் இருக்குது பாருங்கள். பொதுவாகவே இந்த 7 குதிரைகள் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு 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 பவர். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சக்கரங்கள்ல இருந்து துவரங்கள்ல இருந்து 7 பிறவைகள் பார்த்தீங்கன்னா 7, உலக அதிசயங்கள் பார்த்தீங்கன்னா 7, இந்தியாவில் இருக்கிற அதிசயங்கள் பார்த்தீங்கன்னா 7, கிரகங்கள் இந்த ராகு கேது கழிச்சு 7, நாட்கள் பார்த்தீங்கன்னா 7, வானவில் பார்த்தீங்கன்னா 7, சப்தங்கள் 7, ஸ்வரங்கள் 7, திருக்குறள் பார்த்தீங்கன்னா 330, அதனுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 7. இந்த 7ஆம் நம்பர் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் அந்த 7 குதிரைகள் இடமிருந்து வலம் போகிற மாதிரி ஒரு தத்ரூபமான ஒரு படத்தை வரைஞ்சி சக்கரங்கள் அமைச்சு கொடுத்தாங்க. இது ஒவ்வொரு ராசிக்கு எப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னா, இப்போ ஒரு எந்திரம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு எல்லாருக்கும் செட் ஆகிடுமா? அப்படி செட் ஆகாது. இப்போ மேசராசியில் பிறந்திருக்கிறீங்களா, இது காமன். இந்த குதிரைகள்ன்றது காமன். மேசராசியில் பிறந்திருக்கிறீங்களா, இந்த எண்டில் மேச ராசியாதிபதி செவ்வாவுடைய சக்கரம் வரணும். முதல்ல தான் நல்லா இருக்கணும், அதன் பிறகு தனம் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கணுமா. இந்த கடைசிக்கு வந்து மேசராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி யார்? சனி பகவானுடைய எந்திரங்கிட்ட வரணும். மேசராசிக்கு 2வது பாவகத்துக்கு சுக்கிரன் தனஸ்தானாதிபதி எந்திரம் இங்கிட்டு வரணும். மன வாழ்க்கை திருமணஸ்தானாதிபதி சுக்கிரன் அவருடைய எந்திரம் இங்கிட்டு வரணும். இந்த மாதிரி 4 எந்திரங்கள் வந்து சென்ட்ரலில் வந்து அந்த குதிரைகள் அமைப்பு வரைஞ்சி மேலே உங்களுடைய குலதெய்வம் பேர் போட்டு, அதன் பிறகு நம்மளுடைய சமூகம்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் வந்து நாயுடு அப்படின்னா என்னுடைய குலதெய்வம், அது என்னுடைய தொழில் அப்படின்னா அந்த தொழில் உண்டான விஷயங்கள். இந்த மாதிரி துல்லியமாக ஒரு வழிமுறைகள் செய்து ஒரு எந்திரம் செய்து வச்சு உங்களுடைய வாழ்வாதாரத்தை தொடங்கினீங்கன்னா 100% மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். நேர காலங்கள் நமக்கு எல்லா நேரத்துலையும் சப்போர்ட்டாக தானே இருக்குது, பயன்படுத்திக்கிறதுல தான் இருக்குது. இப்போ குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்கள் ரொம்ப துல்லியமாக ரொம்ப விரிவாக ஆதாரபூர்வமாக சொல்கிறேனுங்க. ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன் சொல்கிறேனுங்க. அதில் முதல் ராசி நம்ம பார்க்கக்கூடியது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம்.
மிதுன ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான், திருமண ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான், மிதுன ராசிக்கு 2வது பாவகம் தனஸ்தானத்தில், தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் உச்ச நிலையில் வரும் பொழுது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவான் தனஸ்தானத்தில் உச்ச நிலையில் இருந்து 6வது பாவகன் சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கிறார். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்களோ இல்லையோ, கெட்டது பண்ணுறதுக்கு 40 பேர் இருக்க தான் செய்வாங்க. சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி, அக்கா தங்க, மாமா மச்சான், யாராலையும் நீங்கள் மேலுக்கு போயிருக்க மாட்டீங்க. எல்லாரையும் மேலுக்கு நீங்கள் கொண்டாந்து இருந்திருப்பீங்க. எப்போவுமே உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்ட முக்கியத்துவத்தை விட உங்களை சார்ந்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்ட முக்கியத்துவம் தானங்க அதிகம். ஆனாலும் நல்ல பேர் இருக்காது. அதை பற்றியும் கவலைப்பட்டுக்கிட மாட்டீங்க. உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தில் தொழில் ஸ்தானாதிபதி பார்ப்பதால் தொழில் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். உழைப்பு இருக்குது, உயர்வு இல்லை. வாழ்க்கை இருக்குது, வளர்ச்சி இல்லை. படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் இல்லைன்ற வார்த்தை இந்த நேரத்தில் இருக்காது. நிம்மதியாக இருக்கிறனுங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறனுங்க, அற்புதமாக இருக்கிறனுங்க, ஆனந்தமாக இருக்கிறனுங்கன்னு சொல்லக்கூடிய அற்புதமான நேரமையா இந்த நேரம். அதுபோக இந்த 6வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 6வது பாவகத்துக்கு வரக்கூடிய தருணத்தில் குரு பகவானுடைய பார்வை. இதனால் உடல் உபாதைகள் சரியாகும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு பிரதானமான அதிகமான ஒரு நோய் என்னன்னு கேட்டிங்கன்னா சுவாச பிரச்சனை, முதுகு வலி. இது 2மே கம்பல்சரி இருக்கும். சுவாச பிரச்சனை ரொம்ப ரேராக 100 பேரில் 60 பேருக்கு அந்த சுவாச பிரச்சனை ஏற்படுத்தும். மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குதுங்க. அதே மாதிரி முதுகு வலி 80% இருக்கும். இந்த உடல் உபாதைகள் சரியாகிறதுக்குண்டான அற்புதமான நேரங்க இந்த நேரம். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பண பிரச்சனை இருக்குதுங்க, கடன் பிரச்சனை இருக்குதுங்க. நான் சங்கடமாக இருந்தாலும் என் கூட இருக்கிறவங்கள சந்தோஷமாக நான் பார்த்துக்கிறேனுங்க அப்படின்னா, உங்கள் கூட இருக்கிறவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கிட்ட உங்களுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தும். குடும்பத்துக்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு, மன வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை. 30-35 வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் நடக்கலையான்னு நினைக்கக்கூடிய சகோதரியாக இருந்தாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் திருமணத்தில் இருக்கிற தடைகள் சூரியனை கண்ட பனித்துளி போல விலகும். அதில் மாற்று கருத்து இல்லை. மிதுன ராசியில் பிறந்தவங்க நான் இப்படி தான் இருக்குன்னு நினைப்பீங்களே தவிர இப்படி இருக்குன்னு நினைக்க மாட்டீங்க. அதாவது ஒருத்தருக்கு சம்பளத்தை கொடுக்கணும்னு நினைப்பீங்களே தவிர சம்பளம் வாங்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் கிணத்து தண்ணி கிடையாது, ஆற்று தண்ணி. ஏதோ ஒரு கிரகம் ஒரு 3 வருஷ காலமாக நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மதமே இல்லாத ஒரு சூழலை உருவாக்கியிருக்கும். ஒரு சிலர் ஆஹா ஓஹோன்னு இருந்தாலும் ஒரு சிலருக்குள்ளார பலவிதமான சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும். உங்களுக்காகவே நான் ஒரு அற்புதமான எந்திரத்தை நான் முதல்ல காட்டணுங்க. இந்த எந்திரம் இது முழுக்க தொல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான எந்திரம். உங்களுடைய வாழ்வாதாரம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவோ அந்த எதிர்பார்ப்புகள் இந்த எந்திரத்தில் செய்யுங்க. நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்களா, அதுக்குண்டான வழிமுறைகளும் சக்கரங்களும் எழுதணும். இல்லை நீங்கள் ஒரு நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா, அதுக்குண்டான எந்திரங்கள் அதில் எழுதணும். அப்போது இந்த தருணத்தில் இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி காலகட்டத்தில் தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறதே உங்களுக்கு சிறப்பு. செல்வந்தன் ஆக்கக்கூடிய தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காததும் உங்களுடைய சொந்த சௌகரியம். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் 30 பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா 30 பிள்ளைங்களும் நல்ல விதமாக படித்து மதிப்பெண் எடுக்கணுன்ற ஆசை இருக்கும். அதில் ஒத்த பிள்ளை தான் மதிப்பெண் எடுக்கும். 30 பிள்ளைங்களுக்கு ஒரே மாதிரியான பாடம் நடத்தினாலும் அந்த ஒத்த பிள்ளை தான் மதிப்பெண் எடுக்குதுன்னா நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்தால் போதாது, முயற்சி இருக்கணும். முயற்சி மட்டும் இருந்தால் போதாது, நேர காலங்களும் சாதகமாக இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய நேரகாலம் நல்லா இருக்குது, முயற்சி இருக்குது, ஆனாலும் அடுத்த லெவலுக்கு போக முடியலன்னா இந்த எந்திரத்தை செய்து பாருங்கள், பிரமாதமாக இருக்குது. வியாபார நோக்கத்துக்காக நான் சொல்லலைங்க. இந்த எந்திரத்தை நான் கொடுக்கக்கூடிய காஸ்ட்டுக்கு இந்த உலகத்துலேயும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது, இந்த எந்திரத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரும் செய்ய முடியாது.
எங்கள் முன்னோர்கள் நாங்கள் 6-7 தலைமுறையாக நாங்கள் ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கலையை, அந்த கலையாக தான் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. இந்த எந்திரத்தை வியாபார நோக்கமாக ஒரே ஒரு 0.5 அளவு கூட நான் கொடுக்க மாட்டேனுங்க. சரிங்களா? வியாபார நோக்கமாக இருக்கிறவங்க தயவுசெய்து அந்த எந்திரம் வாங்காதீங்க. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். 6வது பாவகத்தை பார்க்கறதும் சரி, அதுபோக உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தை பார்க்கறதும் சரி, ஆயுள் ஆரோக்கியத்துக்கு பங்கம் ஏற்படுத்தாது. ஆயுள் ஆரோக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக சரிப்படுத்தும். அதுபோக 10வது பாவகத்தை பார்க்கக்கூடிய 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி உங்களுடைய வேலையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்க போகுது. உத்தியோகத்தில் உயர்வு கொடுக்க போகுது. அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணுன்ற ஆசைலாம் பெருசாக இருக்காது. வெளிநாடு போகணுன்ற ஆசை மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். சுய தொழில் செய்யணுன்ற ஆசை இருக்கும். 10 பேருக்கு 100 பேருக்கு வேலை கொடுக்கணும், மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதோ ஒரு வகையில் நான் காரணமாக இருக்கணும் அப்படின்ற ஆசை தான் நிறையா இருக்கும். இது உங்களுக்கான நேரங்க. நிச்சயமாக சொல்கிறேனுங்க, உங்கள் ராசியில் இருந்த குரு பகவான் அதிசாரத்துக்கு 2வது பாவகத்துக்கு போகக்கூடிய தருணமானது உங்களுக்கு உண்டான நேரம். பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காமல் இருக்கிறதும் உங்களுடைய சொந்த சௌகரியம். அலற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும், அழாத குழந்தைக்கு பால் கிடைக்காது. அலற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும். உழைப்புன்னு போட்டிங்கன்னா நிச்சயமாக உயர்வு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. சரிங்க? கூட பக்கபலமாக இந்த யந்திரத்தை செய்து வைங்க. பிரமாதமான ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படுத்தும். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் என்னுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கிறேன்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் ஒரு உறுதுணையாக இருந்துருக்கிறீங்கன்னா அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. மிதுனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு அற்புதமான பதிவாக இருக்கு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.